அனைவருக்கும் வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் பீன்ஸ் எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ரெட் பீன்ஸ் காரக்குழம்பு. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெட் பீன்ஸை வந்து நல்லா ஃபுல் டே ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பீன்ஸ் வந்து இப்படி நம்ம நசுக்கும் போது இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு 5-6 விசில் விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு குக் ஆகிடும். அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிட்டோம். அந்த வானலில் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். 2 பச்சை மிளகாய். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு வந்து இந்த மாதிரி நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரமாக வந்து வதங்கிடும். பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அதாவது கண்ணாடி மாதிரி ஆனியன் வந்து நல்லாவே சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்க போகிறேன். அடுத்தது நான் இவ்வளோ தான் வந்து தேங்காவை எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் வந்து தட்டி இதோடையே நான் சேர்த்துக்க போகிறேன். ஃபுல்லாகவே நல்லா வதக்கிடலாம். நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு வதக்கி அரைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நான் சொன்ன அந்த சின்ன தேங்காயை வந்து தட்டி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்து இதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இந்த தக்காளி ஆனியன் இது எல்லாமே நல்லா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மல்லித்தூள் வந்து 2.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கரம் மசாலா 1.5 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி லைட்டாக வந்து பரட்டிட்டு ஆற வச்சு இதை வந்து அரைச்சி விழுது எடுத்து வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப நேரம்லாம் வந்து இந்த மாதிரி பரட்ட வேணாம். 2 மினிட்ஸ் இருந்தாவே போதும். இப்போது ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி விழுதாக எடுத்துக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்க எடுத்துக்கிறேன். போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு தேவையான அளவு தனியாக ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அரைச்ச பேஸ்ட்டில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஆயில் விட்டு அந்த ஆயிலோடையே வந்து இப்போ வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டு. குழம்பு வெந்த பிறகு தான் நம்ம வந்து இந்த பீன்ஸு பருப்பை வந்து போட போகிறோம். நல்லா வரட்டும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த குழம்பு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே பொங்கு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ரெட் பீன்ஸ் வந்து வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதை இதோட போட்டு நல்லா கொதி விட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் அந்த பருப்புலேயும் கொஞ்சம் வந்து ஃபுல்லாகவே இறங்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் காரம் கொஞ்சம் இறங்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும். இப்போது கிரேவி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடாக சாதத்துக்கு சூப்பராகவே இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, கிட்னி பீன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.